வந்தவாசி அருகே 2 ஆண்டுகளாக பொது கழிப்பறையில் வசித்து வந்த குடும்பத்துக்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக விடிவு காலம் பிறந்துள்ளது. அது பற்றிய செய்தி தொகுப்பை பார்ப்போம். மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அத்தியாவசியமானது. ஆனால் இருக்க சிறு குடிசை கூட இன்றி பொது கழிப்பிடத்தில் வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வந்தவாசி அடுத்த சலுக்கை கிராமத்தைச் சேர்ந்த இந்த தம்பதி. தினகரன், பொன்னியம்மாள் என்ற இந்த தம்பதி வசிக்க இடமில்லாததால் 7 மாத கைக்குழந்தையுடன் பொது கழிப்பறையில் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கடந்த 10ஆம் தேதி புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. இதனையடுத்து வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நேரில் சென்று தம்பதியின் உண்மை நிலையை கேட்டறிந்தனர். உடனடியாக பிரதம மந்திரியின் ஜன்மன் திட்டம் மூலமாக புதிய வீடு கட்டுவதற்கான ஆணையை பெற்றுத் தருவதாகவும், தற்காலிக இரும்பு தகரச்சீட்டு மூலமாக வீடு ஏற்படுத்தி தருவதாகவும் உறுதியளித்தனர். அதன் தொடர்ச்சியாக தற்போது இரும்பு கொட்டகை மூலமாக தற்காலிக குடியிருப்பு ஏற்படுத்தப்பட்டு மின்வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டதோடு பட்டா வகைமாற்றம் செய்யப்பட்டு புதிய கூட்டு பட்டா உருவாக்கப்பட்டது. 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் அவர்கள் வேலை செய்ய அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தகர் ஷீட் போட்டு தந்திருக்காங்க. இது தற்சமயத்துக்கு வீடு கட்டி தர்ற வரைக்கும், கல் வீடு கட்டி தர்ற வரைக்கும் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகளாம் வந்து பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டு பட்டா, ரேஷன் கார்டு, பாஸ்புக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாமானிய மக்களின் குரலாக ஒலிக்கும் புதிய தலைமுறையால் வசிப்பிடமின்றி தவித்த குடும்பத்துக்கு தற்போது விடிவு காலம் பிறந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆஜா ஷெரீப்.